அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல. இப்போ அவள் ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். எந்த பொண்ணு கேட்டது இந்த கேள்வி? அந்த பொண்ணு தானா? சரி, நான் ஓப்பனாக என்னோட கேஸ்ட் சொல்கிறேன் சார். நான் வந்து ஒரு எஸ்சி. அப்படியா? 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 நீங்க டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் மாதிரி மூணு வாட்டி ரியாக்ட் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும். காதல் திருமணம் அனுமதிக்கப்படுது. எம்பிசி பிசி ஒத்துக்குறாங்க. எம்பிசி எஸ்சியை பண்ணுவாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? அந்த எஸ்சிலையுமே 3 பிரிவினர் இருக்கு. அதுல எஸ்டி எஸ்சினா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை. இப்போ அந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். நல்லா சமாளிக்கிறடா டேய். டேய் இதான்டா லாஜிக். இல்லை, முதல்ல இருந்த ஸ்பீடு இப்போ இல்லையேன்னு கேட்குறேன். வீட்டுக்காரர் கேட்கணும் சார். என்ன முதல்ல மட்டும் வீட்டுக்கார கேட்கல? நான் ஏற்றுக்க மாட்டேன். தப்பு தான் அது. பெரும்பாலும் ஜாதி இல்லை சார். எல்லாம் போய் கேட்டுவாங்க. யார் அது? யார் அவன்? யாரா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. இல்லை, இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்லை. நீங்க அந்த இடத்தில் இருக்கிற ஒருவரின் மனநிலையிலிருந்து அதை பார்க்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன். இந்த பொண்ணை மருமகளாக்கிக்கணும்லாம் தோணிருச்சு. இப்போ எது உங்களை தடுத்துருச்சு? சொல்ல தெரியல சார். தெரியல. சாதியாவ மரமாவ நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சுட்டோமோன்னு வருத்தப்படுறோம் சார். பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஆச்சு 5 வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் முடி செகண்டுக்கு ஒருக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? ஆனா மனசுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த புள்ள இல்ல? பிடிச்சிருக்கு சார். பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அவங்க வலியை உங்களுக்கு கடத்திருக்காங்க. நீங்க அந்த வலியை உணர்றீங்க, ஆனா உங்களால மனம் மாற முடியல. ஏன்னா நீங்க தனிநபரா இல்ல. இல்ல நான் தான் பூபதிங்கன்னா அப்புறம் நொல்ல என்ன அர்த்தம்? படிப்பும் பதவியும் வந்து ஒரு மனிதனை ரொம்பவே மாற்றும் சார். ஒன்று படிப்பு நல்லா படிச்சுட்டா நீங்கள் ஐஏஎஸ்ஸாக இருக்கீங்கன்னா இன்னொரு ஏதோ ஒரு ஊர்ல கலெக்டரா இருந்திருப்பா. இவர் தாசில்தாரா இருப்பார். எல்லாருமே நீங்க ஐஏஎஸ்ஸா? நான் ஒரு ஹியூமன் பீயிங். பாயிண்டா? என்னப்பா பாயிண்ட்? நான் எந்த ஜாதியில் இருந்தாலும், நான் எந்த மதத்தில் இருந்தாலும், என்னை நீங்கள் சக மனிதனாக பார்த்தால் தானே அது நல்ல இடம். ஆமால. ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். நீ படிச்சு பெரிய ஆளாயிடு, அப்ப நான் உன்னை மதிப்பேன். அதுக்கு எதுக்கு நீங்கன்னு கேட்குறேன். எனக்கு என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? மாற்றம் வந்து இள சமுதாயத்துக்கிட்டையும் வளரணும்னு நான் நினைக்கிறேன். புரியல. இளைஞர்கள்ட்ட பத்தி இல்லைங்கிறீங்களா? இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர்? பரவாயில்ல சார், உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. அங்கேயாவது சிரிச்சிர வெக்கமா இல்ல? மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு. எனக்கே அவளை பார்த்தா அவ்வளவு சங்கடமா இருக்கு. அடவிடுங்க பொங்காலி, நான் அப்பவே சொன்னல இது ஒரு மானங்கட்ட குடும்பம். அவங்க சொல்றாங்க அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, சரியாயிருங்கிறாங்க. அந்த டீச்சர் சொல்றாங்க இட் இஸ் ஒர்க்கிங் அவுட்னு சொல்றாங்க. இப்போ நீங்க யாரை மாடர்ன் இல்லைன்னு சொல்றீங்க? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. ஒருத்தர் கூட கை தூக்கலையே. ஒருத்தர் தூக்கல. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. கிராமத்தை விட்டு வெளியில வந்துடணும்னு சொல்றீங்கல்ல, ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க? அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்லை. தனிப்பட்ட முடிவா நான் எடுக்க முடியாது சார். வீட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இல்லையே, திருமணம் உங்க தனிப்பட்ட முடிவா வேணுங்கிறதா? அதுதான் சார் நாங்க இதுக்கப்புறம் அதை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். நீ ஏன்டா நினைக்கிற? நான் எங்க மாமா நினைச்சேன்? அவளா வந்துட்டு இருக்காளே. இந்த பக்கம் ஒரு எத்தனிப்பு இருந்தது, ஒரு தவிப்பு இருந்தது, ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ வீட்ல வந்து லவ் மேரேஜே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார். சோ அந்த எனக்கு நிலைமையில இப்ப புரியவே இல்லை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்ப மட்டும் நீங்க எல்லாம் ஏன் அந்த தனித்த சுயமாய் சிந்திக்கிற வீடு குடும்பம், நீங்க தான் அந்த சுற்றமே சரியில்லை. நீங்களே சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. இப்ப சமூகம் என்ன சொல்லும்? இப்ப பேசுறீங்க சமூகத்தை பத்தி. இதுக்கு முன்னால சமூகத்துக்கு எதிராகவே தான் நீங்க பேசுனீங்க. புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. சமூகம் தானே கேட்டுச்சு குழந்தை பெத்துக்கிறத பத்தி. ஆமா சார். அது தப்புன்னு சொன்னீங்கல்ல, இப்பயே அந்த சமூகத்தை பத்தி கவலைப்படுறீங்க நீங்க. காலம் வராதப்பா. ஊர்ல இருக்கவங்களுக்கு பழைய ஆளு, அவனுக்கெல்லாம் மாடர்னிட்டி இல்ல, அவங்களாம் ரொம்ப பிற்போக்குவாதிகள்னு சொன்னீங்கல்ல. நீங்க யாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா சார். சின்னதுல இருந்தே வந்து அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க சார். உண்மை அதுதான் சார். உருட்டு காசா படாபா உருட்டி தள்ளுவா பாட்டுக்கு. அல்ல 5 மணிக்கு எந்திரி, இந்த ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, மாமியார் பேச்சை தான் கேட்கணும். நிறைய போறான்டா. போற இடத்துல
என் பேரை காப்பாற்றணும், அவங்க முன்ன பின்ன இருந்தாலும் அனுசரித்து போகணும்னு தானே சொன்னாங்க. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அது எல்லாத்தையும் உடைச்சாச்சுல, அப்புறம் இதை மட்டும் ஏன் உடைக்கக்கூடாது? தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. உடைக்கணும் சார், கண்டிப்பா உடைக்கணும் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? நீங்கள் கிராமத்துலேருந்து இப்போ வெளியில் வந்துருங்க எல்லாரும், சரியா? நகரத்து பையனை கட்டிக்கலாம். புருஷன் கழிச்ச கோட்டை தண்ணா பொண்டாட்டிக்கு என்ன ஆகும்னா நானும் ராமாயணத்தில் படிச்சிருக்கேன். அது புருஷன் கழிச்ச கோடு இல்லடி, லட்சுமணன் கழிச்சது. ஆனால் இதே தாட்டோட தான் நீங்கள் இருக்க போறீங்கன்னா நகரம் என்ன கிராமம் என்ன ரெண்டும் அப்படியே தானே இருக்கும். ஏமா கெட்டப்பெல்லாம் மங்களகரமா தான் இருக்குது, ஆனா பேசுறது மட்டும் அபசகுணமா பேசுறீங்களா? கிராமத்துல வந்து இப்ப நார்மலா பொண்ணுங்க வந்து பீரியட்ஸ் ஆகுறாங்கன்னா வீட்ல இருந்து வெளியில ஒதுக்கி வச்சிருவாங்க. ஏய் என்னடா இங்க வந்து நிக்கிற? அவர்தானே நம்ம 2 பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு. இப்ப என் வீட்லயுமே அந்த நடைமுறை இருக்கு. இதெல்லாம் நடைமுறை இல்ல சார், அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது சார். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். இப்ப பசங்களே வந்துட்டு அதெல்லாம் சத்தம் போடுற அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு பசங்க எல்லாம் வந்துட்டாங்க சார். எங்க பசங்க எல்லாம் அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். பீரியட்ஸ் டைமில் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாதது எவ்வளோ பேர்? இல்ல சார், இருக்கு நாங்கள் பீரியட்ஸ் டயத்தில் கொஞ்சம் கிச்சனுக்குள்ளே புழங்க விட மாட்டோம் அப்படிங்கிற நடைமுறை இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான். அது மாதிரி யாருமே யார் யார் வீட்டில் இருக்கோ கை தூக்கலாம். 1 2 ஓகே. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களாம்மா? நாங்கள் பொண்ணு பார்க்க வரையில மாப்பிள்ளை விசாரிக்க வரோம். உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்ட முடியுமா கிராமத்தில்? சொல்லுங்கள். பங்காளி அருவாளா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். பழத்தை பிக்கிறதுக்கு கத்தி தரேன்றான் பாடுறான். சார் எங்க வீட்டுங்கெல்லாம் நாங்களும் டாக்டர் வச்சிருக்கோம். அது மாதிரிலாம் இப்ப இல்லைங்க சார், மாறிட்டாங்க சார் எல்லாமே. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. சும்மா விடுறாங்களோ செஞ்சுட்டு விடுறாங்களோ. மாறி இருக்கிறது என்பது உண்மை, ஆனால் நாங்கள் நினைத்தபடி இது மாறவில்லை என்ற ரியாலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.